சரிகமபா சீனியர் சீசன் 5ல சபேசன் தான் ஒரு ரன்னர் அப்பா வந்ததை பத்தியும், சுஷாந்திகா டைட்டில் ஆனதை பத்தியும் எமோஷனலா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே அப்படிங்கிறது நவம்பர் 23ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சுது. இதுல யாருமே எதிர்பார்க்காத சுஷாந்திகா டைட்டில் வினராகவும், ரன்னர் அப்பா சபேசனும், செகண்ட் ரன்னர் அப்பா செந்தமனும் வந்திருக்காங்க. இந்த சீசன் 5 ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் கண்டிப்பா சபேஸ் ஃபினாலே ஏறுவாரு. அப்படி ஒருவேளை ஃபினாலே ஏறிட்டாருன்னா அவர் தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரி சபேசன் ஃபேன்ஸ் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சபேசன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொதுவாகவே இந்த சரிகமபா ஷோவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சபேசன் ஒரு வெற்றியாளர் தான் தெரிஞ்சாரு. ஆனா கடந்த சில வாரங்களாவே சபேசனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது படிப்படியா குறைஞ்சது. அதுலயே ஓகே சபேசனை ஃபர்ஸ்ட் ஃபினாலாவே ஏத்துவாங்களான்னு தெரியல அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தோம். சுஷாந்திகா ஸ்ரீகருக்கு பிறகு 3வது ஆளா தான் சபேசனுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைச்சது. அப்படி ஃபினாலேவுக்கு போயிருக்கக்கூடிய சபேசன் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே ஏமாற்றம் தான். கண்டிப்பா செலக்ட் ஆன இந்த 6 கண்டஸ்டன்ஸ்ல 3 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, 3 மேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. 3 மேல் கண்டஸ்டன்ஸுமே ரொம்ப சூப்பரா பாடினாங்க. இந்த 3 நபர்கள் தான் டைட்டில் வின்னர், ரன்னர், அப்புறம் செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கணும் அப்படிங்கிறது மக்களோட கருத்து. ஆனா இந்த கருத்துக்கு சபேசன் அவரோட ஒப்பீனியனை எப்படி ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வின் பண்ணியிருக்கக்கூடிய சுஷாந்திகாவுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டைட்டில் வினரா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீசன் 5ல கலந்துக்கிட்டு பாட ஆரம்பிச்சேன். நான் மட்டும் இல்ல, இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அதுதான் எய்மா இருக்கும். ஆனா நான் ஃபினாலேல ரொம்ப எஃபோர்ட் போட்டு பாடினேன். டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணதுக்கு பிறகு என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் கிராண்ட் ஃபினாலே மேல தான் இருந்துச்சு. எப்படியாவது இந்த சீசன் 5க்கான டைட்டில் தட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவா இருந்துட்டு இருந்தேன். கிராண்ட் ஃபினாலேல நான் பாடக்கூடிய அந்த விதத்தை பார்த்துட்டு நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிது. கண்டிப்பா எனக்கு டாப் 3ல ஒரு ஆளா இடம் கிடைச்சிரும். அதில் நான் கான்ஃபிடண்டா இருந்தேன். ஆனா டைட்டில் வின்னர் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் யோசனை இருந்துச்சு. நான் எப்படி கொஞ்சம் யோசிச்சனோ அதே ஒரு முடிவை தான் ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. மக்களோட சப்போர்ட்டும் சுஷாந்திகா கொஞ்சம் கிடைச்சிருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது சுஷாந்திகா இந்த டைட்டில் வினர் ஆனதுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். நான் ஒரு பக்கம் டைட்டில் வினர் வராது எனக்கு வருத்தமா இருந்தாலும், சுஷாந்திகா டைட்டில் வினர் வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும், மற்றபடி என்ன டைட்டில் வினர் ஆக்காம சுஷாந்திகாவை டைட்டில் வினர் ஆக்கிட்டாங்க, அதுக்கு அவங்க டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல நெகட்டிவான விஷயங்கள் பரவுது. அது எதுவுமே நீங்கள் நம்ப வேணாம். ஃபினாலேல வந்திருக்கக்கூடிய 6 நபர்களில் யார் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான ஆள் தான். அதனால தான் ஜட்ஜஸும் மக்களும் அவங்கள சூஸ் பண்ணி ஃபினாலேவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால நான் வின் பண்ணல அப்படிங்கிறதுக்காக சுஷாந்திகா டிசர்விங்கான ஆள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த 6 மாசத்துல மக்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஃபினாலே முடிஞ்சும் நீங்கள் டைட்டில் வராது வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அன்பை பரிமாறினாங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் சந்திக்கிறேன், என்டர்டைன் பண்ண தான் போகிறேன். டைட்டில் வினர் வாங்காமல் ஏமாத்துறதுக்கு என் சைடில் நான் சாரி கேட்டுக்கிறேங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பல விஷயங்களை சபேஷ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு.